9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. இப்ப என்னன்னா குரு பயிற்சி பலன்கள், ஸோ அந்த இது நம்ம பேசியிருந்தோம், நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கடந்த பதிவிலே பேசியிருந்தோம். ஸோ இப்போ என்னன்னா குரு பயிற்சி பலன்கள் வந்து பார்க்க இருக்க போறோம். குரு பயிற்சி ஏன் முக்கியம், குருவை ஏன் நம்ம முக்கியமா தேர்ந்தெடுக்கப்படுறோம், ரெண்டாவது குரு பலன் வந்தா நம்ம ஏன் ஜாதகத்தை எடுத்து நேரம் ஜோசியர்கிட்ட போய் நிக்கிறோம், இதுக்கான அர்த்தங்கள் சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை நைட்டு 1:50 இந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்ச குருவா வர்றாரு. அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. அதற்கு முன்னாண்ட நான் என்னுடைய சேனல் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம், ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுபோக என்னுடைய நேயர்களுக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய ரசிகர்களுக்கும் எனக்கு கோடான கோடி நன்றிகள். இப்போ குரு பயிற்சி அப்படின்னாவே குரு பகவான்கிறது யாருங்க? நவகிரகங்கள் 9 கிரகங்களிலும் முழு சுபகிரகம். மற்ற கிரகங்கள் எடுத்துட்டா பாதி பாவர், பாதி அசுபர், பாதி நல்லவர் இப்படி இருப்பாங்க. இந்த குரு பகவான் மட்டும்தான் முழு சுபகிரகம். அப்ப அந்த சுபகிரகமாகப்பட்டது நம்மளுக்கு நல்ல ஸ்தானத்துல இருக்குதா? அந்த குரு பகவானுடைய பார்வைப்பட்ட இடங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம் கூட. அதாவது குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம் சொல்றாங்க. அந்த குருவுடைய கதிர் வீச்சாகப்பட்டது அந்த குரு பகவானுக்கு 3 இடம், 5, 7, 9 இந்த 3 இடங்களை பார்க்குது. அது பார்க்கக்கூடிய இடத்துக்கு அவ்வளவு விசேஷங்கள். அப்ப அந்த பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு செவ்வாய் இருக்குது. ஒரு ஜாதகத்துல செவ்வாய் 7ஆம் இடத்திலேயே இருந்து அந்த குரு பகவான் அந்த செவ்வாயை பார்க்கும்போது, இல்ல ராகு 7ஆம் இடத்திலே இருந்து, இல்ல கேது 7ஆம் இடத்திலே இருந்து அந்த குரு பகவானுடைய பார்வை அந்த ராகுவையோ கேதுவையோ செவ்வாயையோ அந்த குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கிரகங்கள் தன்னால் அந்த தோஷத்தை செய்ய இயலாது. குரு பகவான் பார்வைக்கு அவ்வளவு வலிமை. ஏன்னா நவகிரகங்கள் 9 கிரகங்களிலேயே சுப கிரகம் குரு பகவான் தான். அப்ப அந்த குருவரல் இல்லைன்னா திருவரல் இல்லை. நம்ம சாஸ்திரத்துல முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு ஜாதகத்தை எடுத்தா குரு எப்படி இருக்கிறான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது ஒரு மனிதனுடைய சுபகாரியங்கள் அனைத்துக்கும் குரு பகவான் தான் காரணம். ஐயா, இப்போ 12 ராசி இருக்கு, 12 ராசிக்குமே குரு பகவான் நல்லவரா? எல்லா ராசிக்கும் குரு பகவான் நல்லவர் தான். எந்த ராசிக்குமே கெடுதல் செய்ய மாட்டாரு. ஆனா அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. தோஷம் இருந்தா தோஷம் விலகிடும். தோஷம் இல்லாம இருந்தாலும் இப்ப 5ஆம் இடத்தை குரு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கிய ஸ்தானம். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறவர் யாரு? குரு பகவான். அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பவரே அந்த குழந்தை பாக்கிய ஸ்தானமான 5ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு பஞ்சமே இல்லை. அப்ப அந்த தோஷம் கூட அந்த இடத்துல வேற தோஷம் செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் தோஷம் செய்யாது. அது போக ஒருத்தர் பெரும் பணத்துக்கும் அதிகாரம் செலுத்துபவர் குரு பகவான் தான். பெரிய பெரிய பணக்காரர் இருக்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வரனா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த குரு பகவான் தான். அந்த குரு பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் பெரிய பெரிய பணம் சம்பாதிக்க முடியும். அந்த பெரிய பணத்துக்கு காரகமான கிரகம் குரு பகவான் தான். அதே மாதிரி குரு பலன் வந்துருச்சுன்னு கேக்குறாங்க. உண்மையில குரு பலன்னா என்ன, ஜாதகரை எப்படி பாக்குறது? இப்போ லக்னத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இருக்கு. இந்த 3 ஸ்தானங்களை குரு பார்க்கும். குரு இருக்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து இந்த 3 ஸ்தானங்களை பார்க்கும். ஒருத்தருக்கு 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ 11ஆம் இடமோ இந்த ஸ்தானங்களை குரு பார்க்கும் போது அவங்களுக்கு குரு பலன் இருக்குது. அதாவது திருமணத்திற்கு. ஆமாங்க ஐயா, இப்போ சூப்பரா சொன்னீங்க. இப்போ என்னன்னா இந்த வருஷம்
இந்த 2026ல உலக ரீதியா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2026ல் உலக ரீதியாவே பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும். பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பண தட்டுப்பாடுகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா உச்சமான குரு, அந்த குரு கடகத்துல உச்ச பலம் பெறும்போது பணத்தட்டுப்பாடு கண்டிப்பா இருக்காது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த குருவும் சந்திர பகவானுடைய வீட்டுல இருக்கிறாங்க. யாரு? கடகம் தான் சந்திர பகவானுடைய வீடு. அந்த கடகத்துல தான் குரு உச்சமாறாரு. அப்ப சந்திரனுங்கிறது யாரு? மனகாரகன். அப்ப அந்த மனகாரகன் வீட்டிலேயே அந்த குரு பகவான் இருக்கும்போது யார் மனம் எல்லாமே பெரிய பெரிய தலைவர்களா இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், பிஎம்மாக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், இவங்க பாத்தீங்கன்னா குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான முடிவெடுத்து தனது நாட்டில் ஒரு குழப்பங்களோ சண்டை சச்சரவுகளோ அடுத்த நாட்டுக்கு நம்ம சண்டைக்கு போறதோ இப்ப சண்டை பண்ணிட்டு இருக்கிறோம் இது மாதிரி இருந்தாலுமே அதெல்லாமே நடக்காமல் இருப்பதற்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அதே மாதிரி இந்த கோல்டு விலையெல்லாம் ஏறுங்களா இறங்குமா? நம்மளால வாங்க முடியுமா? அருமையான கேள்வி கேட்டீங்க. குரு பகவான் அப்படிங்கிறது ஒரு தங்கத்துக்கு நிகரான கிரகம். அவருடைய கலரே இளம் மஞ்சள். அப்ப அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது இப்ப கடகத்துக்கு வந்திருக்குது. இப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியால் தங்கத்தின் விலை குறையும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது முடியாது. படிப்படியாக மேல உயர்ந்துட்டு தான் இருக்கும். ஆனா அந்த சரிவுங்கிறது இருக்கும், உயர்ந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தங்கத்து மேல இன்வெஸ்ட் பண்றவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா தங்கத்துடைய விலை இனியும் ஏறும், குறைவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த பொருளாதாரம் எப்படிங்க? பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது பொருளாதாரத்துல சரிவு அப்படிங்கிறது ஏற்படாது. அப்ப இந்த பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதற்கு பாத்தீங்கன்னா பிசினஸ், அப்ப நாம் போடக்கூடிய திட்டங்கள், இது எல்லாத்திலுமே முன்னேற்றம் கிடைக்கும், நிறைய சம்பாதிப்போம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சந்திர பகவானை வச்சுதான் இந்த குரு பகவானை கணக்கு போடுறோம். ஏன் சந்திர பகவான் வச்சு நம்ம கணக்கு போடுறோம் அப்படின்னா சந்திர பகவான் தான் மனோகாரகன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மனோகாரகன் இப்ப குருவை வச்சு கணக்கு போடும்போது கண்டிப்பாக அந்த மனசு தெளிவடையும், அந்த மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அந்த மனம் ஒரு நல்ல பாதையை நோக்கி போகும். அப்ப கெட்ட ரூட்ல அந்த மனசு இருந்தாலுமே அந்த கெட்ட ரூட்ல இருந்து விலகி நல்ல ரூட்டுக்கு வந்துடும். இதுக்கு தான் இந்த சந்திர பகவானை வச்சுதான் இந்த குருவை கணக்கு போடுறது. அதே மாதிரி விவசாயம் எப்படி இருக்க போகுது? விவசாயம் அருமையான கேள்வி கேட்டீங்க. நிறைய பேர் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது விவசாயம் தான். அந்த விவசாயம் ஆகப்பட்டது விவசாயிகளுக்கு கரெக்டான அவங்க ஒரு பொருளை விளைவிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு உண்டான கூலி அவங்களுக்கு திருப்தியா கிடைக்கிறது இல்லை. இந்த வருஷத்துல விவசாயம் தலை சிறக்கும், அவங்களுடைய குறைகள் கண்டிப்பாக தீரும். அப்ப பாத்தீங்கன்னா விவசாயத்தின் மூலியமாக நம்ம நாடு முன்னேறும். நல்லா இருக்குதுங்க விவசாயம். அதே மாதிரி சமயமா நடந்துட்டு இருக்கு, போர்லாம் நடக்குது, அதனால நிறைய தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு இருக்கு. இந்த போர் ஒரு முடிவுக்கு வருமா? இது நீங்க கேட்டதுலயே எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இப்ப இந்த போர் ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியால், இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக கொஞ்சம் சமாதானங்கள் உருவாகும். போர் பெரிசாகாது, போருடைய தாக்கம் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த போர்ல இருக்கக்கூடிய அந்த வெறி அடங்கி சமாதானத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு எல்லாமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்க பொறுத்து பாருங்க. சிறப்புங்கய்யா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சமயமா அரசியல் அதிகமா சொல்லணும்னு சொல்லி அந்த 2026 நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த அரசு மாறுமா? இந்த அரசு எப்படி இருக்க போகுது அதை பற்றி சொல்லுங்க. இது ஒரு குக்கிய சிக்கலான கேள்வி. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அது அப்படியே நீடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அந்த கவர்மெண்ட் மூலியமாக, அந்த அரசு திட்டங்கள் மூலியமாக அந்த திட்டங்கள்லாம் அப்படியே தான் செயல்படும். அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க தலைமை பொறுப்புல தான் இருப்பாங்க. இது என்னுடைய கணிப்பு. இது மாறுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது 90% என்னுடைய கணிப்பு. ஐயா, அப்புறம் எஜுகேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது? இப்போ மேஷத்துக்கு 4ஆம் இடம் குரு பகவான். எல்லா ராசிகளுக்குமே நான் பொதுவா சொல்றது என்னன்னா,
இந்த குரு பகவான் உச்சமாவதால் ம். அவங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருக்கும். ம். யாருடைய வீட்டுல உச்சமாகறாங்க? கடகத்துல. கடகம் யாரு? மனகாரகன். அப்ப அந்த மனசு சுத்தமா இருக்கும். அவங்க எந்தெந்த வழியில பிரச்சனை, டென்ஷன், குழப்பம் இதோட எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாமே இல்லாமல் ஒரு தெளிவாக இருந்து எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எந்த கோர்ஸை அவாய்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே முடிவு செஞ்சுதான் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த எக்ஸாம் எழுதினாலுமே அதுல வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ், ஒரு வெற்றியத்தை அடைவாங்க. இது 100க்கு 90% எஜுகேஷன் ரூபத்துல நல்லது நடக்கும். அதாவது எஜுகேஷன் மினிஸ்டர்கள், ரெண்டா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், இந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பொறுப்புகள் இருக்கிறவங்க, இல்லைன்னு வந்து இன்னும் பொறுப்பு கூடுதலாக கிடைக்கும். இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. சிறப்புங்க. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் இருந்தா சின்ன நெகட்டிவ் தான் இருக்கும். இந்த பெயர்ச்சினால ஏதாவது இயற்கை சீற்றமா ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நடக்கிறதா வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்? இந்த குரு பயிற்சியின் காரணமாக இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ல இறந்துட்டு இருக்கிறாங்க. அப்பாவி மக்கள் பலியாடுகள் ஆகுறாங்க. அதெல்லாமே இந்த குரு பயிற்சி மூலியமாக குறையும். இந்த இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது இந்த மழை, வெள்ளம் இதனால கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து யாருமே தடுக்க முடியாது. ஆனா அந்த ஆபத்துல இருந்து நம்ம வந்து இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புயல் வருது அப்படின்னு நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை வருது. அப்ப நம்ம அங்கிருந்து வேற இடத்துக்கு போய்க்கிறோம். இது மாதிரிதான் நம்ம காப்பாத்திக்கணும். இந்த பயிற்சினால நம்ம மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இதுல மட்டும் அகலக்கால் வைக்காதீங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு? அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு பகவான் நிறைய கொடுப்பாரு. அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டு காசு கூட காசு சேரணும், பணம் கூட பணம் சேரணும், நம்ம வளரணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய பாதையும் நல்லா இருக்கணும். அப்ப அந்த பணம் வருதுன்னா அந்த பணத்தை கரெக்டான வழியில இன்வெஸ்ட் பண்ணணும், கரெக்டான வழியில செலவு பண்ணணும். தவறான பாதையில செலவு பண்ணி தவறான பாதையில போயிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. பணம் வரும், அதை வந்து நம்ம கரெக்டான விதத்துல கரெக்டான முறையில தக்க வைத்துக் கொள்வது அவங்களுடைய புத்தி சார்ந்த விஷயங்கள். இதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மக்கள். இந்த பயிற்சியில ரொம்ப பாதிக்கப்பட்ட ராசிகள் ஒரு 3 ராசிகள் சொல்ல முடியும் ஐயா? ரொம்ப கவனமா இருக்கணும், கவனமா இருந்தீங்கன்னா மட்டும் போதும், ஒரு 3 ராசிகள் மட்டும் சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல இது குரு பயிற்சி. குரு நிக்கக்கூடிய இடத்தை விட குரு பார்க்கக்கூடிய இடம் நல்லா இருக்கும். ஆனா தனுசு ராசிக்கு இது 8ஆம் இடம். ராசி அதிபதி வேற, ராசி அதிபதியும் வேற, உச்சமாகிறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும். இருந்தாலும் பல வழியிலையும் கெட்டது எல்லாமே பார்த்து கெட்ட வழியில போய் கெட்ட வழியில அழிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒரு நல்லது நடக்கும். அதனால தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க, அந்த ராசிக்கு 10ல குரு. இந்த 10ஆம் இடத்துல குரு வரும்போது தொழில்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளும் சில துரோகத்தையும் சில சதியையும் சில வேலை ஆட்கள்னால பிரச்சனையையும் இது மாதிரி விஷயங்கள் அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்க, பல கோடிகள் லாஸ் ஆகும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ் ஆனதையுமே இவங்க சம்பாதிச்சிருவாங்க. ஆனா மற்றபடி அதே சமயத்துல அந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதே சமயத்துல இந்த குரு பார்க்கக்கூடிய இடம் இவங்களுக்கு துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது, தனஸ்தானத்தை தான் பார்க்குது. இருந்தாலும் 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நாம கொஞ்சம் நிதானமாக ஒன்று இன்வெஸ்ட் பண்றதோ ஒரு பணத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தக்க வச்சுக்கிறதோ கொஞ்சம் நிதானத்தை காட்டணும். சிறப்பு சிறப்பு. 2 விஷயத்துல எல்லாமே கரெக்டாக இருந்தால் போதும், மற்றபடி வேற எதுவும் பெருசா பாதிப்பு இல்லை. சிம்ம ராசிக்கு இப்ப அஷ்டம சனி நடக்குது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நிலையா இல்லாமல் பல குழப்பத்தை கொடுத்து ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாமல் அவங்க தத்தளிக்க வைக்கும். அது போக 12ஆம் இடத்துல இப்ப குரு உச்சமா இருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது விரயஸ்தானம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பணத்தை கொடுத்தாலும் ஏதாவது ரூபத்துல அவங்களுக்கு வந்து விரயங்கள் தான் நடக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 லட்ச ரூபா கூட இன்னும் 10,000 ரூபாய் போட்டு எதிர்பாராத விரயமாகும். ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, தெண்ட செலவு, இது மாதிரி ஏதாவது ரூபத்துல விரய செலவுகள் தான் அவங்களால எதிர்பார்க்க முடியும். அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கடன் பட்டு இருப்பது நல்லது. அந்த கடனை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லோன் வாங்குறாங்க, ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது
அந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் நம்ம கட்ட வேண்டியது வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது வந்து விரைய செலவாக இருந்தாலும் அந்த லோன் வாங்கி இப்போ நம்ம பிஸ்னஸ்ல போட்டு அதில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் நாம. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு நம்ம வந்துருவோம். அப்போ அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் நல்லா இருக்குது. ஆனால் இவங்க கஷ்டம சனியே இருந்தாலும் இவங்க எப்படியுமே சில இன்னல்கள், சில கஷ்டங்கள், சில சோதனைகள், அதற்கு அப்புறம் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி. அதாவது நீங்க சொல்றதை பார்த்தோம்னா தனுசு, துலாம், சிம்மம், இந்த 3 ராசியில் ரொம்ப கவனமா இருக்குன்னு சொன்னீங்க. இவங்களுக்கு ஏதாவது ரெமெடி, அதாவது நீங்க ஒரு வழிபாடு சொன்னிட்டீங்கன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா? அது மட்டும் சொல்லுங்க. இவங்க 3 ராசிகளுக்குமே நான் சொல்லக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னா, யாருனால பாதிக்கப்படுறோமோ அவரையே வணங்கி வந்தால், குரு பகவானால இவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்ப அந்த குரு பகவானையே வணங்கி வந்தால், அப்புறம் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பவர் அவருக்கால நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் பெருசாகாது. அப்ப அந்த கஷ்டத்திலிருந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 ராசிக்காரர்களும் 3 ராசிக்காரர்களுக்கு சேர்த்து சொல்றேன். சிம்ம ராசி, தனுசு ராசி, துளாராசி, துலா ராசி, இந்த 3 ராசிக்காரர்களுமே பிரம்மா கோயிலுக்கு திருச்சி திருப்பட்டூர்ல இருக்கக்கூடிய அந்த பிரம்ம புரீஸ்வரர் ஆலயத்துக்கு இவங்க போயிட்டு இவங்களுடைய ஜாதகத்தை வச்சு கும்பிட்டு அந்த பிரம்மா மடியில கும்பிட்டு வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சிறப்பு. அப்படி செய்ய சொல்லுங்க. சிறப்புங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் ஒவ்வொரு தனித்தனியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிலையும் நம்ம பார்த்து பார்க்கலாம். நன்றிங்க. நன்றிங்க.